வணக்கம் லைவ் சென்னை வீவர்ஸ். நமது சென்னையில் தற்பொழுது வேகமாக வளர்ந்து வரும் 7 முக்கியமான பகுதிகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். இந்த பட்டியலில் 7வதாக ஒரக்கடம். தென்மேற்கில் சென்னையில் தொழில் மையமாக விளங்கும் ஒரக்கடம் தெற்காசியாவின் மிகப்பெரிய வாகன தொகுப்பு மற்றும் டஜன் கணக்கிலான பெரிய உற்பத்தியாளர்களின் தாயகமாகும். ஸ்ரீபெரும்புதூர் ஒரக்கடம் பகுதி முழுவதும் உள்ள பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நிலையான வாடகைக்கான தேவையை உருவாக்குகிறார்கள். மேலும் முன்மொழியப்பட்ட பரந்தூர் விமான நிலையம் மற்றும் புறநகர் சுற்றுச்சாலை ஆகியவை நீண்டகால வளர்ச்சியை சுட்டிக்காட்டுகின்றன. இந்த பட்டியலில் மிக குறைந்த நுழைவு விலைகளை கொண்ட பகுதி இது. பெரும்பாலும் மனைகள் மற்றும் சுற்றுச்சுவர் கொண்ட குடியிருப்புகளால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. பொறுமையுள்ள முதலீட்டாளர்களுக்கான ஒரு ஆரம்பகட்ட முதலீடாக ஒரக்கடத்தை பார்க்கிறார்கள். ஒரு முதிர்ந்த புறநகர் பகுதிக்குரிய பள்ளிகள், வணிக வளாகங்கள் மற்றும் மருத்துவமனைகளின் அடர்த்தி இன்னும் உருவாகி வருகிறது. இந்த பட்டியலில் 6வதாக தாம்பரம். தாம்பரம் வலுவான புறநகர் ரயில் இணைப்புகள், GST சாலை அணுகல் மற்றும் நன்கு நிறுவப்பட்ட பள்ளிகள் மற்றும் சந்தைகளை கொண்ட ஒரு முதிர்ந்த தன்னிறைவு பெற்ற புறநகர் பகுதியாகும். புதிய வழித்தடங்களைப் போல் அல்லாமல் குடும்பங்கள் விரும்பும் சமூக உள்கட்டமைப்புகள் இங்கு ஏற்கனவே உள்ளன. முன்மொழியப்பட்ட விமான நிலையம், கிளிம்பாக்கம் மெட்ரோ வழித்தடம் இதன் கவர்ச்சியை மேலும் அதிகரிக்கிறது. குறிப்பாக கிழக்கு தாம்பரத்தில் வாங்குபவர்களின் ஆர்வம் தற்பொழுது தாம்பரம் பக்கம் அதிகரித்துள்ளது. விலை நடுத்தர பிரிவில் இருப்பதனால் பல ஆண்டுகளுக்கு இது குறைந்த சிக்கல்களே கொண்ட தேர்வாக அமைகிறது. இந்த பட்டியலில் 5வதாக பல்லாவரம். பல்லாவரம் GST சாலையை NH-48 ஒட்டி சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சில நிமிட தொலைவில் அமைந்துள்ளது. பல்லாவரம் தோரைப்பாக்கம் ஆரச்சாலையின் பாதையிலும் உள்ளது. இந்த அகலமான பிரதான சாலையானது ஆயிரக்கணக்கான புதிய குடியிருப்பு அலகுகளை ஈர்த்துள்ளது. விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையின் தேவையையும் சேர்த்தால் சீராக மதிப்பு உயர்ந்து வரும் ஒரு நடுத்தர பிரிவு சந்தை உருவாகியுள்ளது. இதில் உள்ள சிக்கல் உள்கட்டமைப்பு நெருக்கடிதான். ஆரச்சாலையின் ஓரத்தில் நடைபெறும் விரைவான கட்டுமான பணிகள் போக்குவரத்து மற்றும் வடிகால் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளன. எனவே ஒரு குறிப்பிட்ட திட்டத்தில் வாங்குபவர்களுக்கு முன் இதை சரிபார்ப்பது அவசியமாகும். இந்த பட்டியலில் 4வதாக போரூர். போரூர் மேற்கு சென்னையின் மையமாக திகழ்கிறது. இது கிண்டி, மவுண்ட் ரோடு மற்றும் OMR ஆகியவற்றை இணைப்பதோடு விமான நிலையம் மற்றும் வெளிவட்ட சாலையுடன் தொடர்பு கொண்டுள்ளது. தொழில் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகள் இரண்டும் தேவையை பூர்த்தி செய்கின்றன. மேலும் காரிடர் 4 பூந்தமல்லி முதல் போரூர் மெட்ரோ வழித்தடம் வீட்டு வாசலுக்கே ரயில் சேவையை கொண்டு வருகிறது. இதன் விளைவாக கடந்த ஆண்டில் அருகிலுள்ள பகுதிகள் இரட்டை இலக்க மதிப்பு உயர்வுடன் நடுத்தர மற்றும் உயர்பிரிவு சந்தை உருவாகியுள்ளது. போரூர் ஐயப்பதாங்கல் வழித்தடத்தில் உள்ள குடியிருப்பு திட்டங்களை ஒப்பிட்டு பார்ப்பதுடன் தேவையை எவ்வளவு வேகமாக அதிகரித்து வருகிறது என்பதை நீங்கள் காணலாம். இந்த பட்டியலில் 3வதாக மேடவாக்கம். பள்ளிகளின் அடர்த்தி, சுகாதார வசதிகள் மற்றும் நிலையான குடியிருப்பு வழங்கல் ஆகியவற்றின் உதவியால் மேடவாக்கம் குடும்பங்களுக்கு மிகவும் பிடித்தமான இடமாக மாறியுள்ளது. கடற்கரை பகுதிகளை விட அதிக இடவசதிகள் விரும்பும் நடுத்தர வருமான குடும்பங்களையும் OMR பயணிகளையும் இது வெகுவாக ஈர்க்கிறது. மெட்ரோ 2ஆம் கட்ட வழித்தடத்தில் மேடவாக்கம் அருகில் முன்மொழியப்பட்ட நிலையங்கள் உள்ளன. இவை செயல்பாட்டிற்கு வந்தவுடன் அணுகலை மேம்படுத்தும். இறுதி பயனாளர்களின் விலை உயர்வுடன் இதன் விலை நடுத்தர பிரிவில் உள்ளது. இங்கு ஊகத்தின் அடிப்படையிலான திடீர் விலை ஏற்றங்கள் அரிதாகவே நிகழ்கின்றன. இந்த பட்டியலில் 2வதாக பெரும்பாக்கம். OMRலிருந்து சற்று உள்பகுதியில் அமைந்துள்ள பெரும்பாக்கம் அதன் நன்கு அறியப்பட்ட அண்டை பகுதிகளை காட்டிலும் குறைந்த நுழைவு விலையை வழங்குகிறது. இதுவே அதன் முக்கியமான ஈர்ப்பாகும். சோழிங்கநல்லூர் மற்றும் மேடவாக்கத்தில் விலையேற்றத்தால் வாங்க முடியாத முதல் முறை வீடு வாங்குபவர்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்த இடத்தை கவனிக்கிறார்கள். இந்த பகுதியில் உள்ள அரசு வீட்டு வசதி திட்டங்கள் இதனை ஒரு குடியிருப்பு மண்டலமாக நிலைநிறுத்த உதவியுள்ளன. மேலும் OMRலிருந்து உருவாகும் தேவை படிப்படியாக விலைகளை தொடர்ந்து உயர்த்தி வருகிறது. அருகிலேயே மெட்ரோ மற்றும் பிரதான சாலை பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளதால் முன்கூட்டியே வாங்க விரும்பி காத்திருக்கக்கூடிய வாங்குபவர்களுக்கு இந்த இடம் மிகவும் ஏற்றதாக உள்ளது. இந்த பட்டியலில் முதலாவதாக சோழிங்கநல்லூர். பெரிய தொழில்நுட்ப வளாகங்கள்,
மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலங்களால் சூழப்பட்ட OMR தகவல் தொழில்நுட்ப வழித்தடத்தில் மையத்தில் அமைந்துள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பு தகவல் தொழில்நுட்ப துறை ஊழியர்களிடமிருந்து வாடகைக்கான தேவையை தொடங்கிய இது தற்பொழுது சொந்தமாக வசிப்பவர்களுக்கான தேவையாக மாற்றம் பெற்றுள்ளது. இது விலைகளை நிலையாகவும் பெரும்பாலும் ஊக வணிகம் அற்றதாகவும் வைத்திருக்கிறது. இரண்டாம் கட்ட வழித்தடங்கள் சந்திக்கும். இங்கு வரவிருக்கும் மெட்ரோ சந்திப்பு மேலும் ஒரு ஈர்ப்பை சேர்க்கிறது. நடுத்தர மற்றும் உயர் விலைகளை எதிர்பார்க்கலாம். இனி குறைந்த பட்ஜெட்டில் குடியேறுவதற்கான இடமாக இல்லை என்றாலும் இதன் வாடகை சந்தை நகரிலேயே மிகவும் வலுவான ஒன்றாக மாறியிருக்கிறது. இந்த பட்டியலில் நாம் பார்த்த சென்னையில் 2026இல் வளர்ந்து வரும் இந்த 7 பகுதிகளை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.